அண்மை செய்தி விமான பணிப்பெண்ணிடம் அத்துமீறியதாக திமுக கவுன்சிலர் உட்பட 2 பேர் தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளனர். டெல்லி செல்லும் இண்டிகோ விமானத்தில் பணிப்பெண்ணிடம் அத்துமீறியதாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் திமுக கவுன்சிலர் தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விமானத்தில் அத்துமீறல் தொடர்பாக திமுக கவுன்சிலர் தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர் வணக்கம். தற்பொழுது திமுக கவுன்சிலர் கைது செய்யப்பட்டுள்ளார். விரிவான தகவல்கள். சென்னையிலிருந்து டெல்லி நோக்கி சென்ற இண்டிகோ விமானத்தில் பணியாற்றிய பணிப்பெண்ணிடம் மதுபோதையில் தவறாக நடந்து கொண்டதாக கூறி திருவள்ளூர் மாவட்ட 6வது வார்டு திமுக கவுன்சிலர் பிரபாகரன் உட்பட 2 கைது செய்யப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த 25ஆம் தேதி அன்று மாலை சுமார் 4 மணி அளவில் நடைபெற்ற இந்த சம்பவத்தில் விமான பணிப்பெண் அளித்த புகாரின் பேரில் பயணிகளான பிரபாகரன் இவர் திருவள்ளூர் மாவட்ட 6வது வார்டு கவுன்சிலராக பணியாற்றி வருகிறார். அவரது நண்பர் தியாகு ஆகியோர் மீது இந்த வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. புகாரின் பெயரில் மது போதையில் இருந்த அவர்கள் விமான பணிப்பெண்ணை அழைத்து அவரது சொல் கேட்டு கிண்டல் செய்ததுடன் பின்னர் ஒருமையில் அழைத்ததாகவும் மேலும் பிரபாகரன் அவர் அந்த பணிப்பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்டதாகவும் குற்றச்சாட்டு புகார் அளிக்கப்பட்டிருந்தது. இது குறித்து மீனம்பாக்கம் அனைத்து மகளிர் காவலருக்கு புகார் அளிக்கப்பட்டு விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்தும் அவர்கள் யாரும் ஆஜராகாத நிலையில் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் மேலும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையில் அடைக்க இருப்பதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு திமுக கவுன்சிலர் விமான பணிப்பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்டதன் பேரில் தற்போது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அண்மை செய்தி விமான பணிப்பெண்ணிடம் அத்துமீறியதாக திமுக கவுன்சிலர் உட்பட 2 பேர் தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளனர். டெல்லி செல்லும் இண்டிகோ விமானத்தில் பணிப்பெண்ணிடம் அத்துமீறியதாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் திமுக கவுன்சிலர் தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விமானத்தில் அத்துமீறல் தொடர்பாக திமுக கவுன்சிலர் தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர் வணக்கம். தற்பொழுது திமுக கவுன்சிலர் கைது செய்யப்பட்டுள்ளார். விரிவான தகவல்கள். சென்னையிலிருந்து டெல்லி நோக்கி சென்ற இண்டிகோ விமானத்தில் பணியாற்றிய பணிப்பெண்ணிடம் மதுபோதையில் தவறாக நடந்து கொண்டதாக கூறி திருவள்ளூர் மாவட்ட 6வது வார்டு திமுக கவுன்சிலர் பிரபாகரன் உட்பட 2 கைது செய்யப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த 25ஆம் தேதி அன்று மாலை சுமார் 4 மணி அளவில் நடைபெற்ற இந்த சம்பவத்தில் விமான பணிப்பெண் அளித்த புகாரின் பேரில் பயணிகளான பிரபாகரன் இவர் திருவள்ளூர் மாவட்ட 6வது வார்டு கவுன்சிலராக பணியாற்றி வருகிறார். அவரது நண்பர் தியாகு ஆகியோர் மீது இந்த வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. புகாரின் பெயரில் மது போதையில் இருந்த அவர்கள் விமான பணிப்பெண்ணை அழைத்து அவரது சொல் கேட்டு கிண்டல் செய்ததுடன் பின்னர் ஒருமையில் அழைத்ததாகவும் மேலும் பிரபாகரன் அவர் அந்த பணிப்பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்டதாகவும் குற்றச்சாட்டு புகார் அளிக்கப்பட்டிருந்தது. இது குறித்து மீனம்பாக்கம் அனைத்து மகளிர் காவலருக்கு புகார் அளிக்கப்பட்டு விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்தும் அவர்கள் யாரும் ஆஜராகாத நிலையில் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் மேலும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையில் அடைக்க இருப்பதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு திமுக கவுன்சிலர் விமான பணிப்பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்டதன் பேரில் தற்போது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.